பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா சார், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள மங்களமேடு தேசிய நெடுஞ்சாலையில தமிழ்நாடு மின்சாரத்துறை அலுவலகம் நல்லை என்பவர் அவரது குடும்பத்துடன் திண்டுக்கல்லுக்கு சென்று கொண்டிருந்தார் சென்னையிலிருந்து. அப்போது அவரது மனைவி சத்யா, மதுமித்ரன் கை குழந்தை 1 வயது, நாகராஜ் மனைவி சரஸ்வதி, இவரது பிள்ளைகள் இலக்கியா, சபரிநாதன் சேர்ந்த இவ் மொத்தம் 6 நபர்கள், அதாவது குழந்தையை உட்பட 6 நபர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மங்களமேடு தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே நாய் ஒன்று வந்துள்ளது. அந்த நாயை இடித்து விடக்கூடாது என்று காரை நல்லை என்பவர் திருப்பி உள்ள போது முன்னே சென்று கொண்டிருந்த, அதாவது ஸ்ரீதர் என்பவர் சென்னையிலிருந்து திருச்சி பக்கம் சென்று கொண்டிருந்த போது அவரது காரில் பின்பக்கம் மோதியதில் கார் தலைகீழாக குப்புற கவிழ்ந்து நேராக சென்று மரத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்தில் 5 நபர்களும் பலத்த காயத்துடன் அக்கம்பக்கத்தினர் மற்றும் போலீசார் வந்து விரைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அதில் பணம் 12 லட்சம் ரூபாய் இருந்ததாகவும் அது முற்றிலும் கருகியதாகவும் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் இலக்கிய என்பவர்களுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டு உயிர் பாதிக்கும் நிலையில் இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.